வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் உன்னை ஏதாவது பண்ண சொன்னால் நீ பண்ணாத. அவன் உன்னை ஏதாவது பண்ண சொன்னால் நீ பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? If he asks you to do anything, you don't do. If he asks you to do anything, you don't do. If he asks, அவன் கேட்டுக்கிட்டா, to do anything, ஏதாவது பண்ண சொல்லி அவன் கேட்டுக்கிட்டா, you don't do, நீ பண்ணாத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அவன் உன்னை ஏதாவது பண்ண சொன்னா நீ மாட்டேன்னு சொல்லிடு. அவன் உன்னை ஏதாவது பண்ண சொன்னா நீ மாட்டேன்னு சொல்லிடு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? If he asks you to do anything, you say no to him. If he asks you to do anything, அவன் உன்னை ஏதாவது செய்ய சொல்லி கேட்டா, you say no, நீ மாட்டேன்னு சொல்லு. to him, அவன்கிட்ட, நீ அவன்கிட்ட மாட்டேன்னு சொல்லிடு. If he asks you to do anything, say no to him. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அவன் என்னை செய்ய சொன்ன எல்லாமே நான் செஞ்சேன். அவன் என்னை செய்ய சொன்ன எல்லாமே நான் செஞ்சேன். ஆனாலும் அவன் ஏன் என்னை வேலையை விட்டு தூக்கலான்னு தெரியல. அவன் என்னெல்லாம் என்னை செய்ய சொன்னானோ எல்லாமே நான் செஞ்சேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I did everything he asked me to do. I did everything he asked me to do. I did அப்படின்னா நான் பண்ணினேன். ஓகேவா? நான் செஞ்சேன், நான் பண்ணினேன். எவ்ரிதிங் எல்லாமே. he asked me to do, என்னை பண்ண சொல்லி அவன் கேட்டுக்கிட்ட எல்லாமே நான் பண்ணினேன். I did everything he asked me to do. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அவன் செய்ய சொன்ன எல்லாமே நீ ஏன் செஞ்ச? நீ மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே. அவன் செய்ய சொன்ன எல்லாமே நீ ஏன் செஞ்ச? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why did you do everything he asked you to do? Why did you do everything he asked you to do? Why did you do? நீ ஏன் பண்ணுன? Everything he asked you, அவன் உன்கிட்ட கேட்டுக்கிட்ட எல்லாமே. to do, அவன் உன்கிட்ட பண்ண சொல்லி கேட்டுக்கிட்ட எல்லாமே நீ ஏன் பண்ணுன? Why did you do everything he asked you to do? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அவன் என்னை செய்ய சொல்கிற எல்லாமே நான் செய்வேன். அவன் என்னை என்னெல்லாம் செய்ய சொல்கிறானோ அது எல்லாமே நான் செய்வேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will do everything he asks me to do. I will do, நான் பண்ணுவேன். Everything he asks me to do, அவன் என்னை பண்ண சொல்கிற எல்லாமே நான் பண்ணுவேன். I will do everything he asks me to do. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அவன் 2 நாளில் இங்கே வருவான். அவன் 2 நாளில் இங்கே வருவான். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will come here in 2 days. He will come here in 2 days. He will come here, அவன் இங்கே வருவான். in 2 days, 2 நாளில் அவன் இங்கே வருவான். He will come here in 2 days. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் இன்னும் 2 நாளில் இங்கே வருவானா. அவன் இன்னும் 2 நாளில் இங்கே வருவானா. இது இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Will he come here in 2 days? Will he come here in 2 days? Will he come here? அவன் இங்கே வருவானா. in 2 days, 2 நாளில் அவன் இங்கே வருவானா. Will he come here in 2 days? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அவன் இங்கே வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும். அவன் இங்கே வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It will take a long time for him to come here. It will take a long time for him to come here. It will take a long time. இதுக்கு ரொம்ப நாள் ஆகும். எதுக்கு? for him to come here, அவன் இங்கே வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும். It will take a long time for him to come here. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அவன் இன்னும் 2 நாளில் இங்கே வரமாட்டானா. அவன் இன்னும் 2 நாளில் இங்கே வரமாட்டானா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Won't he come here in 2 days? Won't he come here in 2 days? Won't he come here? அவன் இங்கே வரமாட்டானா.
இன் 2 days 2 நாளில் அவன் இங்கே வரமாட்டானா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் கண்டிப்பாக 2 நாளில் இங்கே இருப்பான். அவன் கண்டிப்பாக 2 நாளில் இங்கே இருப்பான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் நாள் முழுக்க இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் நாள் முழுக்க இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I was thinking about this for the whole day. I was thinking about this for the whole day. I was thinking அப்படின்னா நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ திங்க் அப்படின்னா யோசிக்கிறது. I was thinking நான் யோசிச்சுட்டு இருந்தேன். about this இதை பற்றி. for the whole day நாள் முழுக்க நான் இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். I was thinking about this for the whole day. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ நாள் முழுக்க இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தியா. நீ நாள் முழுக்க இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தியா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். Were you thinking about this for the whole day? Were you thinking about this for the whole day? Were you thinking அப்படின்னு நீ யோசிச்சுட்டு இருந்தியா. ஸோ பாஸ்டில் கேட்குறோம், அதனால தான் வேர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ வேர் யூ திங்கிங் நீ யோசிச்சுட்டு இருந்தியா. அபவுட் திஸ் இதை பற்றி. ஃபார் த ஹோல் டே நாள் முழுக்க நீ இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தியா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவ இன்னும் அங்கே தான் இருக்கா. அவ இன்னும் அங்கே தான் இருக்கா. அவள் இன்னும் வரல, அங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். She is still there. She is still there. She is அப்படின்னா அவ இருக்கா. ஸ்டில் இன்னும், அவ இன்னும் இருக்கா. எங்க. தேர் அங்கே. அவ இன்னும் அங்கே தான் இருக்கா. She is still there. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவ இன்னும் அங்கே தான் இருக்காளா. அவ இன்னும் அங்கே தான் இருக்காளா. இது இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். Is she still there? Is she still there? Is she still அப்படின்னா அவள் இன்னும் இருக்காளா. தேர் அங்கே. அவள் இன்னும் அங்கே இருக்காளா. Is she still there? ஓகேவா. உனக்கு உன்னை பற்றி மட்டும்தான் அக்கறை. உனக்கு உன்னை பற்றி மட்டும்தான் அக்கறை. நீ வேற யாரை பற்றியுமே யோசிக்க மாட்டேன். உனக்கு உன்னை பற்றி மட்டும்தான் அக்கறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். You only care about yourself. You only care about yourself. You only care. நீ உனக்கு அக்கறை. நீ அக்கறையாக இருப்ப. அபவுட் யுவர் செல்ஃப் உன்னை பற்றி மட்டும்தான் நீ அக்கறையாக இருப்ப. உன் மேலே மட்டும்தான் நீ அக்கறையாக இருப்ப. உனக்கு உன்னை பற்றி மட்டும்தான் அக்கறை. யூ ஒன்லி கேர் அபவுட் யுவர் செல்ஃப். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவனுக்கு மற்றவங்களை பற்றி அக்கறை இல்லை. அவனுக்கு மற்றவங்களை பற்றின அக்கறை இல்லை. அவன் மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு நினைப்பான். அவன் மற்றவங்களை பற்றிலாம் அக்கறைப்பட மாட்டான் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். He doesn't care about others. He doesn't care about others. He doesn't care. அவன் அக்கறைப்பட மாட்டான். about others மற்றவங்கள பற்றி அவன் அக்கறைப்பட மாட்டான். He doesn't care about others. அவன் நைட்டு 9 மணி வரையும் திரும்ப வரவே இல்லை. அவன் நைட்டு 9 மணி வரையும் திரும்ப வரவே இல்லை. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். He didn't return until 9 p.m. He didn't return until 9 p.m. He didn't return அப்படின்னா அவன் திரும்பலை. until 9 p.m. நைட்டு 9 மணி வரைக்கும். until அப்படின்னா வரைக்கும். 9 மணி வரைக்கும் he didn't return. அவன் திரும்பலை. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் நேற்று எப்போ திரும்ப வந்தான். அவன் எப்போ நேற்று திரும்ப வந்தான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். When did he come back yesterday? When did he come back yesterday? When did he come back? அவன் எப்போ திரும்ப வந்தான். yesterday நேற்று அவன் எப்போ திரும்ப வந்தான். When did he come back yesterday? So இதுவே or we can say when did he return yesterday? When did he return yesterday? When did he return அப்படின்னா அவன் எப்போ திரும்ப வந்தான். yesterday அப்படின்னா நேற்று. ஸோ இங்கே return back திரும்ப வருதுங்கிறதுனால ரிட்டர்ன் பேக் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ பேக் அப்படின்னா திரும்ப அப்படின்னு.
ஏன்னா ரிட்டர்ன் அப்படிங்கிற வேர்டே வந்து திரும்ப வர்றது தான் மீனிங். ஓகேவா? ஸோ கம் அப்படின்னா வரது, பேக் அப்படின்னா திரும்ப. அந்த மாதிரி ரிட்டர்ன் அப்படின்னாலே திரும்ப வர்றது தான். ஓகேவா? ஸோ இப்போது நேற்று எல்லோரும் எப்போ திரும்ப வந்தாங்க? நேற்று எல்லோரும் எப்போ திரும்ப வந்தாங்க? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு போதுமான அளவு கிடைத்து விட்டது. எனக்கு எவ்வளோ தேவையோ போதுமான அளவு எனக்கு கிடச்சிட்டு. ஸோ இதுக்கு மேலே எனக்கு எதுவும் தேவையில்லை, எனக்கு போதுமான அளவு எனக்கு கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹவ் காட் இனஃப். ஐ ஹவ் காட் இனஃப். ஐ ஹவ் காட் அப்படின்னா எனக்கு கிடச்சிருக்கு. இனஃப் அப்படின்னா போதுமான அளவு. எனக்கு போதுமான அளவு கிடச்சிட்டு. ஐ ஹவ் காட் இனஃப். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதுவே அந்த காட் அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலாக ரிசீவ்ட் அப்படிங்கிற வேர்டும் யூஸ் பண்ணலாம். ஐ ஹாவ் ரிசீவ்ட் இனஃப். ஐ ஹாவ் ரிசீவ்ட் இனஃப் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தேவைப்படுற எல்லாமே கிடச்சிட்டு. எனக்கு தேவைப்படுற எல்லாமே கிடச்சிட்டு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் காட் எவ்ரிதிங் ஐ நீட். ஐ ஹாவ் காட் எவ்ரிதிங் ஐ நீட். ஐ ஹாவ் காட் எனக்கு கிடச்சிட்டு. எவ்ரிதிங் ஐ நீட் எனக்கு தேவைப்படுற எல்லாமே எனக்கு கிடச்சிட்டு. ஐ ஹாவ் காட் எவ்ரிதிங் ஐ நீட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு கிடைத்ததில் நான் திருப்தியாக இருக்கிறேன். எனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதில் நான் திருப்தியாக இருக்கேன். நான் அதிகமாகலாம் ஆசைப்படல, எனக்கு கிடைச்சதில் நான் திருப்தியாக இருக்கேன். எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am satisfied with what I've got. I am satisfied with what I have got. I am satisfied அப்படின்னா நான் திருப்தியாக இருக்கேன். With what I have got எனக்கு என்ன கிடைச்சதோ அதில் நான் திருப்தியாக இருக்கேன். எனக்கு கிடைச்சதில் நான் திருப்தியாக இருக்கேன். I am satisfied with what I have got. So next one, உனக்கு தேவைப்படுற எல்லாமே நீ வச்சிருக்கியா? உனக்கு தேவைப்படுற எல்லாமே நீ வச்சிருக்கியா? இல்லை வேறு ஏதாவது வேணுமா? உனக்கு தேவைப்படுற எல்லாமே நீ வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வீடியோ எனக்கு எந்த டைமிங் கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நான் வீடியோ பண்ணுறேன். ஸோ இஃப் யூ ஃபீல் த வீடியோ இஸ் டூ ஃபாஸ்ட், ஸோ வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் செட்டிங்கில் போயிட்டு ப்ளேபேக் ஸ்பீட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் போய் வீடியோட ஸ்பீடை கம்மி பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஆர் இஃப் யூ ஃபீல் த ஸ்பீட் ஆஃப் த வீடியோ இஸ் வெரி லோ, ஸோ ரொம்ப ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்குது, எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஸோ அதே மாதிரி செட்டிங்கில் போயிட்டு ப்ளேபேக் ஸ்பீடில் போயிட்டு நீங்கள் வந்து வீடியோவோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? அதுவும் இல்லை அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் நான் ஒரு சென்டென்ஸ்க்கு இடையில கேப்பு விடுறேன் இல்லையா? ஸோ அந்த கேப் வந்து கம்மியாக இருக்குது, உங்களுக்கு இன்னும் டைம் தேவைப்படுது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா யூ கேன் பாஸ் த வீடியோ. ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சரை கெஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறதா இருந்தால் கமெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் யூ கேன் ரெஸ்யூம் த வீடியோ. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்ப்போம். என்கிட்ட அது கூட இல்லை. என்கிட்ட அது கூட இல்லை. அது கூட என்கிட்ட இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஐ டோன்ட் ஈவன் ஹாவ் தட். ஐ டோன்ட் ஈவன் ஹாவ் அப்படின்னா என்கிட்ட இல்லை. தட் அது கூட என்கிட்ட இல்லை. ஐ டோன்ட் ஈவன் ஹாவ் தட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன்கிட்ட அது கூட இல்லையா? அவன்கிட்ட அது கூட இல்லையா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Doesn't he even have that? Doesn't he even have that? Doesn't he even have அப்படின்னா அவன்கிட்ட இல்லையா? அது கூட அவன்கிட்ட அது கூட இல்லையா? தட் அது. ஓகேவா? ஈவன் தட் அப்படின்னா அது கூட, அவன்கிட்ட அது கூட இல்லையா? Doesn't he even have that? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நீ இதையாவது உன்கிட்ட வச்சிருக்கணும். நீ இதையாவது உன்கிட்ட வச்சிருக்கணும். நீ எல்லாத்தையுமே கொடுத்துட்ட, அட்லீஸ்ட் இதையாவது நீ வச்சிருக்கலாம்ல, இதையாவது நீ உன்கிட்ட வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You should at least have this with you. You should at least have this with you. You should at least have this.
நீ இதையாவது வச்சிருக்கணும். ஸோ அட்லீஸ்ட் அப்படிங்கிறது இதாவது நீ வச்சிருக்கணும், மற்றதெல்லாம் இல்லைனா இதாவது நீ வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுக்கு தான் இந்த அட்லீஸ்ட். யூ ஷுட் அட்லீஸ்ட் ஹாவ் திஸ், நீ இதாவது வச்சிருக்கணும், உன்கிட்ட, உன் கூட, வித் யூ. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு இங்கே போர் அடிக்காது. உனக்கு இங்கே போர் அடிக்காது. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You will not get bored here. You will not get bored here. You will not get bored அப்படின்னா உனக்கு போர் அடிக்காது. ஹியர் இங்கே உனக்கு போர் அடிக்காது. இதுவே உனக்கு இங்கே போரே அடிக்காது அப்படின்னு சொல்லணும்னா you will never get bored here. You will never get bored here. உனக்கு இங்கே போரே அடிக்காது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னுடைய ஃபோனுக்காக காத்திருப்பேன். நான் உன் ஃபோனுக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will wait for your call. I will wait for your call. I will wait. நான் காத்திருப்பேன். For your call. உன்னோட ஃபோனுக்காக, உன் ஃபோனுக்காக நான் காத்திருப்பேன். I will wait for your call. இதுவே நாங்கள் ரொம்ப நேரமாக சும்மா உட்காந்துருக்கோம். நாங்கள் ரொம்ப நேரமாக சும்மாவே இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We are idle for a long. We are idle for a long. We are idle. Idle அப்படின்னா சும்மா இருக்கிறது. ஸோ we are idle அப்படின்னா நாங்கள் சும்மா இருக்கோம். For a long, ரொம்ப நேரமாக நாங்கள் சும்மா இருக்கோம். We are idle for a long. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.